கோவிட் வந்த உடனே நெறைய பேர் என்ன பண்ணாங்கன்னாக்கா, அவங்களுடைய வருமானம் உயரும் போதும், அவங்க செலவு குறையும் போதும், அவசர அவசரமா அவங்க மொத்த ஹோம் லோனையும் அந்த 2 வருஷத்துல ரீபே பண்ணாங்க. இது தப்பா? ஹோம் லோன ரீபே பண்ணா நல்ல விஷயம் தானே! இது உங்களுக்கு தோணும். பட் மொத்த ஹோம் லோனையும் ரீபே பண்ணது 2 வருஷத்துல, அவங்களுக்கு வேறு ஒரு இடத்துல வாய்ப்ப தவற விட செஞ்சது. நெனச்சு பாருங்க. கோவிட் வந்து 2 வருஷத்துல வட்டி விகிதம் எங்க இருந்தது? பாட்டம்ல இருந்தது. ஸ்டாக் மார்க்கெட் எங்க இருந்தது? அதுவும் கீழ இருந்தது. ஸோ, இன்ட்ரஸ்ட் ரேட் லோவா இருக்கும்போது, ஸ்டாக் மார்க்கெட் கீழ இருந்துச்சுனாக்கா, அப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது தானே! அப்ப எதுவுமே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாம, மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஹோம் லோன அடைச்சது, நிச்சயமா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ். ஸோ, ஒரேடியா ஓரிரு ஆண்டுகள்ல ஹோம் லோன் அடைக்கிறது அப்படிங்கிறது, சூழலுக்கு ஏற்ப செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். கண்மூடித்தனமாக போய் கடன் அடைக்கிறதுங்கிறது, வேறு வாய்ப்புகள நம்ம பார்க்க விடாம செஞ்சிறக்கூடாது.